எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கவங்க வீடு தான் அந்த பாட்டியோட வீடு. இந்த வீட்டை இடித்து தென்னை மரத்தை இடித்து இவங்களோட வீட்டில் வந்து தண்ணி வருது தெரியுமா, அந்த பைப்லாம் உடஞ்சி தண்ணி போகுது. இவங்களோட பாத்ரூமே இடிச்சிட்டாங்க. இப்போ எங்கே பாத்ரூம் போவாங்க? இவங்களுக்குலாம் என்ன பண்ணால் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க என்று சொல்லி தண்ணி வந்து போகுது. அவங்க டேங்கில் இருந்து வரக்கூடிய கனெக்ஷன் எல்லாம் உடச்சிட்டாங்க, கேட்டை கழட்டி இடிச்சிட்டாங்க. இப்போ வந்து இவங்க தென்னை மரத்தையும் உடச்சி பாத்ரூமையும் கட்டி இப்போ இவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் வந்து இந்த அம்மா மட்டும் தனியாக இருக்குது. இப்போது இந்த அம்மா வந்து என்னோடய பாத்ரூம் இடிச்சிட்டிங்க, அதுக்கடுத்து தண்ணி குழாய் இடிச்சிட்டிங்களா அப்படின்னு போய் ஒரு ஒருத்தையும் கேட்க, போலீஸ்ட்டை போய் சொல்லி எனக்கு ஏதாவது பண்ணித்தாங்கன்னு கேட்க, அவங்க இன்னொருத்தவங்க மாற்றி விட்டு அவங்க வந்து கஷ்டப்பட்டு இப்போ என்ன பண்ணணும்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் எப்படியோ அடுத்தடுத்த வீடை இடிக்கிறத வந்து தடுத்துருக்கோம் இப்போதைக்கு. ஆனால் நாங்கள் வந்து நேற்று வந்து பிரச்சனை பண்ணும்போது நாங்கள் வந்து ஒரு வாரம் டைம் கேட்டிருந்தோம். ஆனால் அவங்க வந்து வீட்டில் இருக்க ஆளுங்கெல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் வந்து இடித்து யார் பிரச்சனையும் வந்து இடித்து தள்ளிட்டாங்க. 2 பக்கம் போலீஸ் பாதுகாப்புன்னு எங்களையும் உள்ளே விடாமல் ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. போலீஸில் இருந்து எல்லாருமே சேர்ந்து வீட்டை இடித்து ரோடு வேணுமோ அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு முன்னும் பின்னும் ரோடு கேட்காங்க. இது என்ன நியாயம்? எல்லாத்துக்கும் ரோடு இருக்குது, இருந்தாலும் பந்தல் போடுறதுக்கு ரோடு இல்லையா?